யூதர்கள் தான் இஸ்ரேலின் பூர்வகுடிகள். டீல் வித் இட் அப்படின்னு நான் எழுதின அந்த ஒற்றை வரி. அந்த ஒற்றை வரியால் ட்ரிகர் ஆன யூ டர்ன் நமக்கு பதில் சொல்றேன்னு சொல்லி, அந்த எக்ஸ்ல நான் போட்ட போஸ்ட்டுக்கு கீழ கமெண்ட் பண்ணது மட்டும் இல்லாம, அத கோட் பண்ணி, அத அவங்க ஷேர் பண்ணது மட்டும் இல்லாம, அவங்களுடைய வெப்சைட்ல ஒரு ஆர்டிக்கிள் ஒண்ணு போட்டிருந்தாங்க. அந்த ஆர்டிக்கிள்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, நான் போட்டிருந்த அந்த மெனோரா, அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு, "இவையெல்லாம் யூதர்கள் தான் இஸ்ரேலின் பூர்வகுடிகள் என்பதற்கான சான்றாக அமைவதாக கெவின் பால் என்ற யூடியூபர் சமூக வலைதளத்தில் பரப்பி வருகிறார்." அப்படின்னு சொல்லி போட்டு பக்கத்திலே மதிப்பீடு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டாம்ப் ஒட்டி அப்படின்ற மாதிரி நம்மள பத்தி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு பதில் சொல்ற மாதிரி நான் போட்ட வீடியோ. உங்களுடைய அந்த ரெஸ்பான்ஸ் அப்படின்றது எனக்கு அது ஒரு பெரிய ஒரு பூஸ்ட்டா இருக்கு. ஏன்னா இத்தன பேர் நீங்க உண்மைய தேடி பார்க்குறீங்க. ஒருத்தன் ஒரு விஷயத்த சொல்றான் அப்படின்றதுனாலயே அது உண்மைன்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய தேவ இல்ல. நான் சொல்ற எல்லா விஷயத்தையும் நீங்க போய் ஃபேக்ட் செக் பண்ணுங்க. போய் தேடி பாருங்கன்னு தான் நான் சொல்றேன். பாசிட்டிவான கமெண்ட்ஸ் நெறைய வந்திருந்துச்சு. நெறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்திருந்துச்சு. நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னா எப்படி? அவங்க கிட்ட பாயிண்ட்ஸ்லாம் இருக்காது. நேரா வந்து பேட் வேர்ட்ஸ்ல பேசுவாங்க. அது அவங்களுடைய பழக்கம். அது அப்படிதான் பண்ணுவாங்க. அவங்கள பத்தி நம்ம மைண்ட் பண்ண தேவையில்ல. நம்ம இன்னைக்கு பேச போறது அந்த வீடியோவினுடைய 2ஆம் பாகம். அவங்க போட்டிருந்த அந்த ஆர்டிக்கிள்ல அவங்க 2 புக்ஸ் வந்து நமக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க. மேலும் தேடியதில் நூர் மசாலா என்பவர் எழுதிய பாலஸ்டைன் எ 4000 இயர் ஹிஸ்டரி என்ற நூலில் பாலஸ்தீனத்தின் வரலாறு பற்றி எழுதப்பட்டிருந்ததை காண முடிந்தது அப்படின்னு சொல்லி, அதுக்கு அவங்க லிங்க்கும் போட்டிருந்தாங்க. இதுல நான் சொல்ல விரும்புற ஒரு சில விஷயம் என்னன்னா, முதல்ல ஒரு புத்தகத்த ஒருத்தவங்க எழுதிட்டாங்க அப்படின்றதுனாலயே, அது சரி அப்படின்னு ஆயிடாது. நான் கூட ஒரு புக் எழுதி என்ன வேணா பேசலாம் அதுல. ஆனா, அது உண்மையா நம்ம பார்க்கணும். இந்த மாரி நெறைய புத்தகங்கள் வந்துருச்சு இப்போ. அந்த புக்கினுடைய தலைப்பு பாருங்க. பாலஸ்டைன் எ 4000 இயர் ஹிஸ்டரி. 4000 ஆண்டுகளாக பாலஸ்டைன் அப்படின்ற ஒரு லேண்ட் அங்க இருந்த மாதிரியும், அங்க பாலஸ்டீனியன்ஸ் அப்படின்ற மக்கள் 4000 இயர்ஸா வாழ்ந்த மாதிரி இவரு பேசி வச்சிருக்காரு. இந்த புக் நான் படிச்சிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ உள்ள என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னால, புக் வந்து யார் வேணா எழுதலாம். டேவிட் இர்விங் அப்படின்ற ஒரு வரலாற்று ஆய்வாளர் அப்படின்னு சொல்லிக்கிற ஒருத்தர் இருக்காரு. பிரிட்டன்ல. இவர் ஹாலோகாஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயமே நடக்கல. ஜூஸ் அப்படின்றவங்கள கொல்லவே இல்ல. ஹிட்லருடைய நாசி படைகள் 2ண்ட் வேர்ல்ட் வார்ல ஜூஸ கொல்லவே இல்ல. 6 மில்லியன் ஜூஸ் அப்படின்றதெல்லாம் பொய்யி அப்படின்ற மாரி நெறைய புத்தகங்கள் எழுதி வச்சிருக்காரு. இவரு ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சார்ன்னா, ஹிட்லர்ஸ் வார் அப்படின்ற ஒரு புத்தகம் ஒண்ணு எழுதினாரு. எழுதி யூதர்கள கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஹிட்லர் சொல்லவே இல்ல. அப்படி ஒரு ஆர்டர் அவர்கிட்ட இருந்து வரவே இல்ல. ஹாலோகாஸ்ட் பத்தி அவருக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாரு. அப்ப என்ன பாயிண்ட்னா, ஹிட்லர் அதுல உள்ள வந்து இன்வால்வே ஆகல. அதுக்கப்புறம் இன்னொரு புக் ஒண்ணு எழுதினாரு. நியூரம்பெர்க் தி லாஸ்ட் பேட்டில் அப்படின்ற இந்த புத்தகத்துல நியூரம்பெர்க் ட்ரையல்ஸ் பத்தி நீங்க படிச்சிருக்கலாம். அங்க ஒரு ட்ரையல் நடத்தி அவங்கள விசாரிச்சு, அவங்க பண்ண அந்த போர் குற்றத்துக்காக அவங்களுக்கு பனிஷ்மென்ட் குடுத்தாங்க. இதையும் அவர் வந்து டவுன் ப்ளே பண்ணாரு. நாசிஸ் பண்ண அந்த கொலைகள், அந்த மெடிக்கல் எக்ஸ்பெரிமென்ட்ஸ் இந்த மாரி பல விஷயங்கள்லாம் பொய்யி. முக்கியமா அந்த யூத இன படுகொலை அப்படின்றது ஒரு ஃபேப்ரிகேட்டட் வந்து உண்மையே இல்ல. அது வந்து எக்ஸாஜரேட் பண்ணப்பட்டதெல்லாம் இவரு பேசினாரு அந்த புக்ல. அது மட்டும் இல்லாம இவரு உண்மைய மாத்தி பேசுறாரு. இவரு பொய் சொல்றாருன்னு சொல்லி டெபோரா லிப்ஸ்டாட் அப்படின்ற ஒரு ஹிஸ்டோரியன். அவங்க ஒரு புக் ஒண்ணு எழுதுனாங்க. இவர் என்ன பண்ணாரு, அவங்களுக்கு எதிரா கேஸ் போட்டாரு. லைபல் கேஸ் போட்டாரு. என் பேர கெடுக்குறாங்க, அவதூறு பரப்புறாங்கன்னு சொல்லி இவங்க மேல கேஸ் போட்டாரு. பட் அந்த கேஸ் நடந்துச்சு. கோர்ட்ல ஃபுல்லா விசாரிச்சு, ஹாலோகாஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது உண்ம. அது ஒரு வரலாற்று உண்மை. அதை மறுக்கிற யாவரும் பொய்யர்கள் அப்படின்னு சொல்லி அங்க கோர்ட்ல ஜட்ஜ்மென்ட் குடுத்தாங்க. இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, டினையல் அப்படின்ற ஒரு படம் ஒண்ணு உண்டு. அந்த படத்த பாருங்க. இந்த கேஸ் எப்படி ஆரம்பிச்சாங்க. எப்படியெல்லாம் பொய்ய வந்து இவங்க பரப்புறாங்க. முக்கியமாக ஜூஸ்க்கு எதிராக. அப்படி ஒரு படுகொலையே பண்ணல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு. இது கூட பரவால்ல. இன்னொருத்தர் டேவிட் ஐக் அப்படின்ற ஒரு கான்ஸ்பிரசி தியரி பேசுற ஒருத்தர். இவருடைய கான்ஸ்பிரசிலாம் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தல சுத்தும். தி பிக்கஸ்ட் சீக்ரெட் அப்படின்ற ஒரு புக்ல, இந்த பூமியில நம்மள ஆட்சி பண்ற எல்லாருமே ரெப்டைல்ஸ். நம்மள ஆட்சி பண்ற எல்லாருமே பெரிய பெரிய ஆட்சியாளர்கள், மன்னர்கள், கிங்ஸ் எல்லாமே ஏலியன்ஸ். அவங்க வந்து ஷேப் ஷிஃப்டிங் ரெப்டைல்ஸ். அவங்க உருவத்தை பச்சோந்தி மாதிரி மாத்திக் கொள்கிற லிட்டரலா, பிசிக்கலா. இப்ப நான் இருக்கேன் அப்டின்னா, நான் வந்து மனுஷன் கிடையாது. நான் ஒரு ஏலியன். மனுஷன் மாதிரி என் உடம்ப நான் மாத்திக்கிட்டு நான் ஆட்சி பண்றேன். இங்க ஒரு சீக்ரெட் சொசைட்டி ஒண்ணு இருக்கு. சொல்லுவாங்களே, இலுமினாட்டி. முக்கியமாக பிரிட்டிஷ் அரச குடும்பம். எலிசபெத் ராணியினுடைய அவங்க ஃபேமிலி அண்ட் ஜார்ஜ் புஷ் அவங்க ஃபேமிலி. இவங்க எல்லாம் யாருன்னா, ஏலியன்ஸாம். அவர் எழுதி வச்சிருக்காரு. சில்ட்ரன் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்டின்னு ஒரு புக் இருக்கு. இதுல அவரு என்ன போட்டு வச்சிருப்பாருன்னா, நம்ம பூமிய வந்து ஏலியன்ஸ் கடத்திட்டு போய்ட்டாங்க. இந்த எர்த் வந்து இப்போ அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. பிசிக்கலா. அவங்க எங்கேயோ மேல இருந்து நம்ம பூமிய வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. நம்ம வந்து இன்னொரு மேட்ரிக்ஸ்ல வந்து நம்ம ஒளிஞ்சிருக்கோம். அவர் நெறைய சயன்ஸ் ஃபிக்ஷன் படத்தெல்லாம் பார்த்திருப்பாருன்னு நெனைக்கிறேன். நம்மள சுத்தி ஒரு இல்லூஷன் ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு பெரிய ஒரு பபிள் மாரி இருக்கு. அதுக்குள்ள நம்மள ஒளிச்சு வச்சிருக்காங்க. நம்மள அடைச்சு வச்சிருக்காங்க. இந்த பூமி அப்படின்றதே ஒரு பிரிசன் அப்படின்ற மாரி தான் என்னதான் சொல்ல? இப்படிதான் போட்டு வச்சிருப்பாரு. இப்படி எழுதி வச்ச ஒரு மனுஷன் உலகம் முழுக்க அவ்ளோ ஃபேமஸ். முக்கியமாக எனக்கு இந்த கான்ஸ்பிரசி பேசுவாங்கல்ல.
அவங்க எல்லாத்துக்கும் காட்ஃபாதர் யாருன்னா இவர் தான். பல விஷயங்கள் இந்த மாரி ரொம்ப வியர்டா இருக்கும். எழுதி வச்சிருப்பாரு. இதுக்கு என்ன ப்ரூஃப்ன்னு கேளுங்க. ஒண்ணுமே இருக்காது. ஜான் கார்பெண்டர் எடுத்த ஒரு படம் ஒண்ணு உண்டு. "தே லிவ்" அப்படின்ற ஒரு படம். இந்த படத்துல இதே மாரி தான். இந்த மாரி கான்ஸ்பிரசி பேசுறவங்களுடைய ஐடியாஸ எடுத்து வச்சு அந்த படத்த பண்ணியிருப்பாங்க. நீங்க பாருங்க. அப்ப இந்த மாதிரி புக் எழுதுறவங்க என்ன வேணா எழுதுவாங்க. நெறைய பேர் இந்த மாரி எழுதி வச்சிருக்காங்க. அதுல ஒரு புக் தான் இது ஒரு கான்ஸ்பிரசி. பாலஸ்டைன் அப்படின்ற ஒரு நாடு, ஒரு இனக்குழு, ஒரு மக்கள் கூட்டம் 4000 ஆண்டுகளாக அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றது பொய். ஏன்னா, எந்த ஒரு காலகட்டத்திலுமே பாலஸ்டைன் அப்படின்ற ஒரு பகுதி இருந்ததாகவோ, அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம், அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு மொழி, தனித்துவமான ஒரு மதம், தனித்துவமான ஒரு கடவுள், தனித்துவமான ஒரு நிலம் எப்பவுமே அப்படி இருந்ததில்ல. இவங்க அப்படியே இவங்க தலைப்பிலே அப்படி எழுதியாச்சா, போய் படிச்சு பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாமே பொய்யா இருக்கும். இந்த புக்ல நான் படிச்சு காட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஏன்னா எல்லாமே பொய். வரிக்கு வரி, வார்த்தைக்கு வார்த்தை, எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லாம இவர் என்ன சொல்றாரு, ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல வாழ்ந்த பிலிஸ்டைன்ஸ் தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற பாலஸ்டீனியன்ஸ் அப்படின்னு பேசுறாரு. இந்த புக் நான் 2021 லாக்டவுன் பீரியட்ல அப்ப படிச்சேன். அப்போ ஒரு வாட்டி இந்த மாரி ஹமாஸ்க்கும், இஸ்ரேலுக்கும் ஒரு சின்ன ஒரு 5 நாள் இவங்க அடிச்சுக்கிட்டாங்க. பெரிய வார்லாம் வரல. அந்த பீரியட்ல எனக்கு ஒருத்தர் இந்த புக் அனுப்பிச்சிருந்தாரு. வார்த்தைக்கு வார்த்தை பொய்ய அவர் அப்படியே எழுதி வச்சிருப்பாரு. இந்த ஒரு புக்க பிடிச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு ஃப்ரீ பாலஸ்டைன் அப்படின்னு பேசுறவங்கலாம், இஸ்ரேல் வந்து வந்தேரிகள். 48க்கு முன்னால இஸ்ரேல்ன்ற ஒரு நாடே இல்ல. அப்படிலாம் இவங்க வந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. யூதர்களுக்கும், இஸ்ரேலுக்குமான கனெக்ஷன் அப்படின்றது 3200 இயர்ஸ். நான் பேசியிருப்பேன் விரிவா. லாஸ்ட் வீடியோல. எந்த ஆர்டிஃபாக்ட் எந்த மியூசியம்ல இருக்கு? அது எப்ப கண்டுபிடிச்சாங்க? அது எந்த காலத்த சேர்ந்த ஆர்டிஃபாக்ட்? நான் போட்டிருப்பேன். தேடி பாருங்க. இவர் இந்த புக்ல இந்த மாதிரி அகழ்வாய்வு சார்ந்து எதுவுமே பேசல. ஃபுல்லா ஸ்டோரி தான். கதை. அவருக்கு தோன்றதெல்லாம் எழுதி வச்சிருப்பாரு. இப்போ இந்த புக்க நான் படிச்சு உங்களுக்கு காட்டுனேன் அப்டின்னா, பெருசா போகும். இதுக்கு ரிவ்யூ ஒண்ணு இருக்கு. அத நான் படிச்சு காட்டுறேன். இந்த புக்க யாரெல்லாம் ரிவ்யூ பண்ணாங்கன்னு நான் தேடி பார்த்தப்போ, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா யாருமே இத ரிவ்யூ பண்ணல. நீங்க தேடி பார்த்தீங்கன்னா, இது ரிவ்யூ பண்ணவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரீ பாலஸ்டைன் கோஷ்டி. அவங்க தான். அவங்களுக்கு ஆதரவாக பேசியிருக்கார்ல. பாலஸ்டைன் கிரானிக்கிள் அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பர். ஆஸ்திரேலியா பாலஸ்டைன் அட்வொகேசி நெட்வொர்க் அப்படின்ற ஒருத்தங்க. அடுத்து நம்ம கம்யூனிஸ்ட்காரன். சோஷியலிஸ்ட் ஒர்க்கர் அப்படின்ற ஒரு கம்யூனிஸ்ட்காரன். மிடில் ஈஸ்ட் மானிட்டர் அப்படின்ற இன்னொரு ஃபேக் நியூஸ் பரப்புற ஒரு வெப்சைட். த முஸ்லீம் வேர்ல்ட் புக் ரிவ்யூ அப்படின்ற ஒரு யுகே வெப்சைட். இந்த மாதிரி பாலஸ்டைனுக்கு ஆதரவாக, ஹமாஸ்க்கு ஆதரவா இருக்கிற குரூப்ஸ் தான் இத வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. த நியூயார்க் ரிவ்யூ ஆஃப் புக்ஸ் அப்படின்ற இவங்க ஒரு ஆள் தான் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. இந்த புக்க ரிவ்யூ பண்ணவங்க. பவர்சாக் அப்படின்ற ஒரு ஹிஸ்டோரியன். அவர் இந்த புக்க ரிவ்யூ பண்ணியிருக்காரு. நீங்க இந்த ஒரு ரிவ்யூ படிச்சா மட்டும் போதும். வரலாற்ற எவ்வளவு அழகா திரிச்சு பேசுறாங்கன்னு இவரு அதுல பேசியிருப்பாரு. இந்த ரிவ்யூல. நான் இத படிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. நூர் மசாலா சேலஞ்சஸ் ஹிஸ் ரீடர்ஸ் பை தி புரோவோகேட்டிவ் அண்ட் இட் ஹாஸ் டூ பி செட் ஹோலி இன்டிஃபென்சிபிள். ஹோலி இன்டிஃபென்சிபிள். கொஞ்சம் கூட நியாயப்படுத்த முடியாத ஒரு தலைப்பு. தலைப்பே எங்க பிரச்சனை. டைட்டில் தட் ஹி ஹஸ் கிவன் டூ ஹிஸ் நியூ புக் பாலஸ்டைன் எ 4000 இயர் ஹிஸ்டரி. இந்த மசாலா அப்படின்றவர் படிச்சவர், விஷயம் தெரிஞ்சவர். இவர் கீழ சொல்றாரு, பட் பாலஸ்டைன் சிம்ப்ளி ஹாஸ் நோ கன்டினியூட்டி ஓவர் 4000 இயர்ஸ். இதான் நான் திருப்பி திருப்பி நான் சொல்ற முக்கியமான பாயிண்ட். பாலஸ்டைன் அப்படின்ற அந்த பெயர், பிலிஸ்டைன்ஸ் அப்படின்ற அந்த ஒரு இனக்குழு அவங்களுடைய பெயரை இவங்களுக்கு வச்சிருந்தாலும், இவங்களுக்குன்னு ஒரு தொடர்ச்சியான ஒரு வரலாறே இல்ல. மசாலா ஹிம்செல்ஃப் ரெகக்னைசஸ் தட் பாலஸ்டைன் வாஸ் ஆஃபன் நாட் ஃபவுண்ட் இன் த சேம் பிளேஸ். பாலஸ்டைன் அப்படின்ற அந்த ஒரு நிலப்பகுதிக்கான பெயர் அப்படின்றது ஒற்றை இடத்திற்கான பெயராக இருந்தது இல்லை. அந்த ரீஜியனுக்கு அங்கங்க அந்த பெயர எடுத்து வச்சிருக்காங்க. பேஸ்ட் ஆன் பிலிஸ்டைன்ஸ் அப்படின்ற அந்த அவங்களுடைய பெயர வச்சு. தி கோஸ்டல் ஸ்ட்ரிப் அலாங் தி மெடிட்டரேனியன் சவுத் ஆஃப் பினிஷியா as far as Gaza and a point of entry into Egypt contain notorious and etymologically obscure references to Peliset, Pereset, Pilistu and similar variant forms. But there can be no certainty whatever that these words refer to Palestine or Palestinians. நான் திருப்பி சொன்னது தான். நான் அன்னைக்கே சொன்னேன்ல. பிலிஸ்டைன்ஸ் அப்படின்ற மக்கள் வாழ்ந்திருக்காங்க. அந்த பிலிஸ்டைன்ஸ் தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற பாலஸ்தீன மக்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல. முக்கியமாக ஸ்ட்ரெய்ட்டா அப்படியே பிலிஸ்டைன்ஸ் வந்து அப்படியே நேரடியாக வந்தவங்க அப்படின்னு சொல்றது பொய். Yet Mashallah constantly claims to be tracking those whom he calls the indigenous people of Palestine who were he believes autochthonous. Autochthonous indigenous people. பூர்வீக மக்கள். அந்த பேர மட்டும் பிடிச்சுக்கிறாங்க. இப்போ அன்னைக்கு இருந்த அந்த பகுதியில வாழ்ந்த அந்த மக்கள் பிலிஸ்டைன்ஸ் அவங்க அழிஞ்சு போயிட்டாங்க. நம்ம பார்த்தோம். லாஸ்ட் வீடியோல. 604க்கு அப்புறம் அவங்க வரலாறே இல்ல. இது புரியாம இவங்க இந்த பேர வச்சு மட்டும் அந்த வேர்ட் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து மிக முக்கியமான ஒரு அப்சர்வேஷன். பை தி டைம் ஆஃப் ஹெரோடோட்டஸ், ரெசிடென்ட்ஸ் இன் தி ஏரியா மே வெல் ஹேவ் பீன் எ மிக்ஸ்சர் ஆஃப் அரப்ஸ் அண்ட் ஜூஸ் ஹூ ஹட் மூவ்ட் இன்டு தி டெரிட்டரி ஃப்ரம் தி இன்டீரியர். அப்ப ஹெரோடோட்டஸ் அவருடைய ஹிஸ்டரிஸ் அப்படின்ற புத்தகத்துல மிக முக்கியமான புக் நீங்க படிக்கணும். அவர் எழுதியிருக்கிற அந்த விஷயத்துல அவர் யார அவர் ரெஃபர் பண்றாருன்னா, பாலஸ்டீனியன்ஸ் அப்படின்ற பெயர்ல அவங்கலாம் யார சொல்றாருன்னா, வேற மிக்ஸ்சர் ஆஃப் பினிஷியன்ஸ், பிலிஸ்டைன்ஸ், அரப்ஸ்
எஜிப்ஷியன்ஸ் அண்ட் பெர்ஹாப்ஸ் ஆல்சோ அதர் பீப்பிள் 604க்கு அப்புறம் பாபிலோன் எம்பயர் அவங்கள உள்ள வந்து அவங்கள ஆக்குபை பண்ணி, வெளிய உள்ளவங்கள கொண்டு வந்து அங்க செட்டில் பண்ணதுக்கு அப்புறம், அவங்க அந்த பாபிலோனியன் கல்ச்சர் கூட அசிமிலேட் ஆகி, அப்படியே காணாம போய்ட்டாங்க. இதான் உண்ம. அதுல பிலிஸ்டைன்ஸினுடைய ஜீனும் கொஞ்சம் இருக்கலாம். இருக்கு. எஸ். ஆனா, இது ஒரு கலவை. பினிஷியன்ஸ், அராப்ஸ் முக்கியமா ஜூஸ் நீங்க பாருங்களேன். ஜூஸ் கூட கலந்திருக்கலாம் அங்க. இந்த புக்க எழுதின இந்த மசாலா, ஒரு பொய் ஒண்ணு சொல்றாரு முக்கியமா. என்னன்னா, பாலஸ்டைன் அப்படின்ற இந்த பெயர் பிரெஞ்சுலருந்து வந்துச்சு. பிலிஸ்டீன் அப்படின்ற அந்த வேர்ட்ல இருந்து பாலஸ்டைன் அப்படின்னு வந்துச்சுன்னு சொல்றாரு. இது பொய். ஐ கான்ட் இமேஜின் வை ஹி சேஸ் திஸ். மசாலா நோஸ் ஹிஸ் டெக்ஸ்ட் அண்ட் ஹிஸ் லாங்குவேஜ் அஸ் வெல். அண்ட் ஐ கேன் ஒன்லி அஸ்யூம் தட் ஹி இஸ் ஸ்டம்பிளிங் ஓவர் ஹிஸ் ஓன் பிராட் லேர்னிங். இவருக்கு விஷயம் தெரியும். ஆனா பொய் சொல்றாரு. அடுத்து ஃபைனலா இவர் சொல்ற மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். அக்கார்டிங்லி ப்ரோக்ளைமிங் 4000 இயர்ஸ் ஆஃப் பாலஸ்டைன் டெல்ஸ் அஸ் விர்ச்சுவலி நத்திங் அபௌட் ஹிஸ்டரி. வரலாறுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல. போத் த பிளேஸ் அண்ட் த கான்செப்ட். அந்த இடம் அந்த அந்த இடமும் சரி, நீங்க சொல்றாங்கல்ல அந்த ரீஜியன். அந்த ரீஜியனும் சரி, அந்த மக்கள் கூட்டமும் சரி, தே வர் இன் கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்றாரு. அப்பன்னா, அந்த கூட்டத்துக்குன்னு ஒரு தொடர்ச்சியே கிடையாது. இது முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்படியே டைரக்ட்டா இது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு புரிதல், தவறான ஒரு பரப்புரை. டைரக்ட்டா அப்படியே வந்துட்டாங்க. பட் ஜூஸ் பார்த்தீங்கன்னா, 1200 இயர்ஸ்ல இருந்து பிசி அப்பத்துல இருந்து இவங்களுக்குன்னு அந்த வரலாற்று தொடர்ச்சி, அந்த கலாச்சார கன்டினியூட்டி அப்படின்றது இருந்திருக்கு. முக்கியமாக அவங்களுடைய லாங்குவேஜ், அவங்களுடைய பண்பாடு, அவங்களுடைய கடவுள், அவங்களுடைய மதம், அவங்களுடைய மத புத்தகம், அவங்க வாழ்ந்த இடத்திற்கான அந்த ஆர்க்கியாலஜிக்கல் எவிடன்ஸஸ் நமக்கு இருக்கு. இப்ப ஏன் நான் அந்த ரிவ்யூ படிச்சு காட்டிட்டு இருக்கேன் அப்படின்னா, இது எழுதினார்ல, இவரு போற போக்குல அப்படியே ரிவ்யூ பண்ணிட்டு போற ஒரு அமெச்சூர் கிடையாது. இவரு புரொஃபஷனல் ஹிஸ்டோரியன். நான் பேசியிருப்பேன்ல, அந்த ஒரு கல்வெட்டு. மெடினத் ஹபு அப்படின்ற ஒரு கல்வெட்டு. அங்க 3 ராமசேஸ் அவருடைய ஒரு கோயில் கட்டி, அந்த கோயில்ல நான் யார் கூடலாம் போருக்கு போனேன்னு சொல்லி எழுதி வச்சிருப்பாரு. அதுல வந்து இந்த பெலிசெட் அப்படின்ற பெயர் இருக்கும். நம்ம பார்த்தோம் லாஸ்ட் டைம். இப்ப இவர் என்ன சொல்றாரு, எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாம, அவங்க தான் இவங்கன்னு சொல்றாரு. இது நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம். இது பொய்யி. அவர் சொல்றத கவனிங்க. பிலிஸ்டைன்ஸ்ன்னு ஒருத்தங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த பேரும் இந்த பேரும் மேட்ச் ஆவுது. அதனால இவங்க தான் அவங்க. ஒரு இடத்திற்கான பெயர் ஒரே மாரி இருக்கு அப்படின்றதுனாலயே, அங்க வாழ்ந்த அந்த எத்னிக் குரூப்ஸ் அவங்களும் ஒண்ணு அப்படின்னு சொல்றது தப்பு, அப்படின்னு சொல்றது பொய். அந்த புக்ல நீங்க பின்னால போய் பார்த்தீங்கன்னா, வழக்கமான விஷயம் தான். ஜூஸ் வந்தேரிகள். அவங்க ஐரோப்பால இருந்து இங்க வந்து குடியேறுனாங்க. அப்படிலாம் பேசி வச்சிருப்பாரு. இதெல்லாம் யூசுவலா இவங்க பேசுறது தான். எல்லாம் பொய். இப்ப யூட்டர்ன் சொன்ன கதைகள், கட்டுக்கதைகள். அதுக்கு எவிடன்ஸா அவங்க இன்னொரு புக் ஒண்ணு குடுத்திருக்காங்க. "சிதிலங்களின் தேசம். பாலஸ்தீன அரசியல் வரலாறு" அப்படின்ற ஒரு புக்கு. இந்த புக்க நான் படிக்கவே தேவையில்ல. ஏன்னா உள்ள போய் பார்த்தீங்கன்னா, நம் கண் முன்னால் ஒரு பேரழிவு நடந்து கொண்டிருக்கிறது. குழந்தைகள், பெண்கள், முதியோர் என்று வேறுபாடு இல்லாமல் ஈசல்கள் போல் மக்கள் மடிகின்றனர். பாலஸ்தீன் என்னும் தேசத்தையும், அந்த தேசத்தின் கூட்டு நினைவுகளையும் முற்றாக அழித்து துடைத்து விட வேண்டும் என்னும் அடங்கா வெறியோடு தாக்கிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல். கண்ணீரையும், கண்டனங்களையும் தவிர்த்து வேற எதையும் அழிக்க முடியவில்லை உலகால், நம்மால் அப்படின்னு சொல்லி ஓப்பனிங்லேயே ஃபுல்லா ஒப்பாரி வச்சிருக்காரு. ஒண்ணு யோசிச்சுக்கோங்க. இனப்படுகொலை அப்படின்ற வார்த்தைன்றது ரொம்ப பெருசு. ஆனா, இங்க நடக்கிறது வார். யுத்தம். நீ என்ன அடிக்கிற, நான் உன்ன திருப்பி அடிக்கிறேன். இதான் இங்க நடந்துட்டு இருக்கு. அக்டோபர் 7ல பண்ண கொலைய பத்தி ஒரு வார்த்தை இங்க பேசல, இந்த புக்ல. நேரா இங்க போயிடுறாங்க. ஜெனோசைட். ஜெனோசைட்ன்னு போயிடுறாங்க. வரலாறு பேசுறேன்னு சொல்லி இவங்க ஃபுல்லா பொய்ய சொல்றாங்க. வரலாறுன்றது ஃபேக்ட்ஸ். நடந்தது என்ன? என்ன ஆச்சு? இஸ்ரேல் இப்ப திருப்பி அடிக்கிறாங்க. முதல்ல பார்க்க வேண்டியது ஏன் அடிக்கிறாங்க? அத பத்தி யாருமே பேச மாட்றாங்க. ஸ்ட்ரெய்ட்டா எனக்கு அழுகை வருது. போய் அழுங்க. என்ன என்ன ஆச்சு அங்க? அத பத்தி பேசுறீங்களா? அக்டோபர் 7, 2004, 2011, 2007, 2006, 2005 ஒவ்வொரு முறையும் அட்டாக் ஆரம்பிச்சது யாருன்னா, இவன் தான். ஹமாஸ். பாலஸ்தீன பொதுமக்கள். அங்க ஒவ்வொரு முறையும் முக்கியமா 48க்கு அப்புறம் எல்லா தடவையுமே இஸ்ரேல் டிஃபெண்ட் தான் பண்றாங்க. இவன் அடிக்கிறான், இவங்க திருப்பி அடிக்கிறாங்க அவ்வளோதான். ஒரே ஒரு இடத்துல கூட இஸ்ரேல் வாலண்டரியா போய் அவங்க குண்டு போட்டாங்க, அடிச்சாங்கன்னு நீங்க காட்டுங்க பார்ப்போம். ஒண்ணுமே கிடையாது. ஆனா சும்மா அப்படியே இனப்படுகொலை, இனப்படுகொலைன்னு கத்திட்டு இருக்காங்க இங்க உட்கார்ந்து. இனப்படுகொலைனா என்ன தெரியுமா? இன்னைக்கு நான் நியூஸ் பார்த்தேன். இன்னைக்கு சண்டே நைட்டு நியூஸ் பார்க்குறேன். சிரியால ஒரு சர்ச்சுக்குள்ள போய் பாம் போட்டு தற்கொலை படை தாக்குதல் நடத்தி யார் பண்ணது? இஸ்லாமிக் ஸ்டேட். மக்கள கொல்றான். 20 பேர் காலி. இன்னைக்கு வரைக்கும். இப்ப நடந்துச்சு. நேத்து நடந்த விஷயம் இது. உங்களுக்கு தெரியும் 2011ல சிரியால உள்நாட்டு போர் ஆரம்பிக்குதா? அந்த பீரியட்ல அங்க வாழ்ந்துட்டு இருந்த கிறிஸ்டியன்ஸுடைய பாப்புலேஷன் வந்து 2 மில்லியன். அந்த மக்கள் தொகையில 10% ஆனா இன்னைக்கு எவ்வளோ தெரியுமா? வெறும் 3,00,000 பேர். ஃப்ரம் 20 லேக்ஸ் டூ 3 லேக்ஸ். ஒரு 14 வருஷத்துல அங்க இருந்த 17 லேக்ஸ காணோம். எங்க போனாங்க அவங்கல்லாம்? பாதி பேர கொன்னு முடிச்சீங்க. பாதி பேர மதம் மாத்துனீங்க. பாதி பேர அவன் பயந்து ஓடிட்டான். ஊர விட்டே ஓடிட்டான் அவன். முக்கியமாக இஸ்லாமிக் ஸ்டேட். நான் பேசியிருப்பேன்ல. முக்கியமாக எசரி மக்கள கொன்னான் தெரியுமா? அவன் தான். அவன் என்ன பண்றான்? ஃபர்ஸ்ட்டு கிறிஸ்டியன்ஸ், எசடீஸ் இந்த மாரி அங்க இருக்கிற மத்த மக்கள், முஸ்லிம்ஸ் அல்லாதவர்கள் என்ன பண்றான்? ஒண்ணு
மதம் மாறு. மதம் மாறலையா, எனக்கு வந்து ஜிஸ்யா வரி குடு. முஸ்லிம்ஸினுடைய ஆட்சிக்கு கீழ இருக்கிற மத்த மக்கள், மத்த மதத்த ஃபாலோ பண்றவங்க. அவங்கலாம் அங்க சிறுபான்மையினர். ரைட்? அவுங்க, நீ என் ஆட்சிக்கு கீழ வாழணும் அப்டின்னா, வரி குடு. ஜிஸ்யா வரி குடுன்னு சொல்லி, அது ஒண்ணு பண்ணுவாங்க. இன்னொன்னு இந்த மாரி பாம் வைக்கிறது. சர்ச்ல போய் பாம் வைக்கிறது. அவங்கள கடத்தி கொல்றது. இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா சிரியால ஆலப்போ, அதுக்கப்புறம் ஹாம்ஸ். ஆலப்போலாம் ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு சிட்டி. அங்க இப்ப யாருமே கிறிஸ்டியன்ஸ் இல்ல. மெஜாரிட்டியா அங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மொத்த பேரையும் வெளிய அனுப்பிச்சுட்டாங்க இப்போ. வெளிய அனுப்பிச்சுட்டாங்க, மேலே அனுப்பிச்சுட்டாங்க. முக்கியமா ஐஎஸ்ஐஎஸ் என்ன பண்றான்னா, கிறிஸ்டியன்ஸ் அண்ட் எதிரிஸ் நீ வந்து எனக்கு எதிரின்னு சொல்லி ஓப்பனா அனவுன்ஸ் பண்றான். அனவுன்ஸ் பண்ணிட்டு நீ எனக்கு டாக்ஸ் குடு. இல்ல நான் உன்ன கொல்லுவேன்னு சொல்லி இன்னைக்கு கொன்னுட்டு இருக்கான். இதுக்கு பேர் தான் இனப்படுகொலை. எந்த ஒரு புரொவோகேஷனும் இல்லாம அவங்க சர்ச்சுக்கு போய் பிரேயர் பண்றாங்க. எசிரி மக்கள் அவங்க போய் பிரேயர் பண்றாங்க. எசிடிஸ் ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு மக்கள் கூட்டம். அவங்களையும் கொன்னு, இப்ப கிறிஸ்டியன்ஸ் அவங்களையும் கொன்னு, முக்கியமா 2016ல யுஎஸ் ஸ்டேட் டிபார்ட்மென்ட் அவங்க சொன்னாங்க. அங்க ஈரான்ல, ஈராக்ல, சிரியால இந்த மாரி இடத்துல முக்கியமா ஐஎஸ்ஐஎஸ் இருக்கிற அந்த இடத்துல எசிடிஸையும், கிறிஸ்டியன்ஸையும் இவங்க இனப்படுகொலை பண்றாங்கன்னு சொல்லி இவங்க ஓப்பனா அனவுன்ஸ் பண்ணாங்க. அத ஓப்பனா சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எவனுமே அத பத்தி பேச மாட்றான். அதே மாரி ஈராக்ல 2003ல அங்க இருந்த கிறிஸ்டியன்ஸ் வந்து 1.5 மில்லியன் 15 லேக்ஸ் இன்னைக்கு எவ்வளோ தெரியுமா? வெறும் 1,50,000 லட்சத்துக்கு கீழ 10 மடங்கு அவங்கள குறைச்சுட்டாங்க. முக்கியமா சிரியால மலவுலான்னு ஒரு ஏரியா உண்டு. 2013ல அந்த ஊருக்குள்ள வந்தவன் யாரு? இந்த அல் கொய்தா கூட சேர்ந்த ஒருத்தன் இருக்கான். அல் நஸ்ரா ஃப்ரண்ட்ன்னு பேரு அவனுக்கு. அவன் உள்ள வந்து என்ன தெரியுமா பண்ணான்? மொத்த சர்ச்சையும் இடிச்சான். அங்க இருந்த சர்ச்சஸ்லாம் பல நூற்றாண்டுகளாக அங்க இருக்கு. முக்கியமா அங்க ஒரு கேத்தலிக் மோனஸ்ட்ரி ஒண்ணு உண்டு. அத இடிச்சாங்க. சும்மா கிடையாது. ராக்கெட்ட கொண்டு ஏவி மொத்தமா இடிச்சு விட்டாங்க. அங்க இருந்த நெறைய இடங்கள் யுனெஸ்கோவினுடைய வேர்ல்ட் ஹெரிடேஜாக அங்கீகரிக்கப்பட்ட இடங்கள் அதெல்லாம். உள்ள புகுந்து அவங்களலாம் அடிச்சு, முக்கியமா அந்த நன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களலாம் புடிச்சு அடிச்சு, அவங்கள மதம் மாறாதவங்கள கட்டாயப்படுத்தி மதம் மாற்றி, மதம் மாற மறுத்தவங்கள கொன்னு, இதெல்லாம் பண்ணாங்க. இப்போ ஒரு 12 வருஷத்துக்கு முன்னால. இப்ப பண்ணாங்க இதெல்லாம். அப்புறம் ஈராக்ல நினிவே பிளைன்ஸ்ன்னு ஒரு ஏரியா உண்டு. அங்க உள்ள போயி, இவன் இஸ்லாமிக் ஸ்டேட் அவங்கள அடிச்சு, அங்க உள்ள சர்ச்செல்லாம் உடைச்சு, இப்போ 2014ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால 3 ஆப்ஷன் குடுத்தாங்க. மதம் மாறு, அப்புறம் ஜிஸ்யா வரி கட்டு, இல்லன்னா சாவு. ஒரே நைட்ல எல்லாம் ஓடி போய்ட்டாங்க ஊர வுட்டு. அது பக்கத்தில குர்டிஸ்தான்னு ஒரு ஏரியா உண்டு. எல்லாம் அங்க ஓடிட்டாங்க. நினிவே பிளைன்ஸ் அப்படின்ற அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் 1,00,000 கிறிஸ்டியன்ஸ் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மொத்தமா காலி. எல்லாரையும் ஓட வுட்டு, ஊர வுட்டு மிரட்டி வுட்டாங்க. அவங்கள பாதி பேர கொன்னுட்டாங்க. அவங்க செத்து போன அந்த கிரேவ்ஸ் இருக்கும்ல, அவங்களுடைய செமெட்ரி, அவங்களுடைய கல்லறை, அதெல்லாம் போய் தோண்டி, அதெல்லாம் உடைச்சு, ரொம்ப மோசமா பண்ணாங்க. அதெல்லாம் நீங்க வந்து நெனச்சு கூட பார்க்க முடியாது. செத்து போன பொணங்க, அங்க பொணத்த வச்சிருந்தாங்க. அங்க அந்த சிலுவ இருக்கும்ல, அதெல்லாம் உடைச்சு, உள்ள அந்த பொணத்தெல்லாம் தோண்டி எடுத்து வெளிய போட்டு, அந்த அளவுக்கு ரொம்ப கீழ்த்தரமா பண்ணிட்டு இருந்தாங்க ஐஎஸ். இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கான். நேத்து பண்ணிட்டான். இதுக்கு பேர் தான் இனப்படுகொலை. அங்க வாழ்ந்துட்டு இருந்த எசிடிஸ். ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு அவங்க கிறிஸ்டியன்ஸோடவும் பாவம். ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு அப்பாவி மக்கள் அவங்கலாம். அவங்கள கொன்னு, அவங்கள அழிச்சு, இப்ப கிறிஸ்டியன்ஸ் அவங்களையும் கொன்னு, இதெல்லாம் எப்பயும் நடக்கல. இப்ப நடந்துச்சு 10 வருஷத்துக்கு முன்னால. எவனும் பேசல. அப்ப இனப்படுகொலை அப்பன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கூட்ட மக்கள் ஒரு மதத்த ஃபாலோ பண்றாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள கொல்றதுக்கு பேர் தான் இனப்படுகொலை. இவங்க இந்த இனமா? நான் உன்ன கொல்லுவேன். நீ எசிடிஸா? நான் உன்ன கொல்லுவேன். அது ஒரு இனம் பிளஸ் மதம். ஆனா கிறிஸ்டியன்ஸ்ன்றவங்க சிரியன்ஸ். அந்த ஊர சேர்ந்தவங்க தான். ஆனா மதம் வேற அப்படின்றதுனால அவங்கள கொல்றாங்க. அடுத்து சூர்யா சேவியர்ன்னு ஒருத்தர் இருக்காரு. நீங்க பார்த்திருப்பீங்க இவர. டிவிலலாம் பேசுவாரு. முக்கியமா திராவிட கம்யூனிஸ்ட் ஆதரவாளர். இஸ்ரேல், ஈரான் வரலாறு பேசுறேன்னு சொல்லி ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காரு. அந்த போஸ்ட்ட பாருங்க. இதுல இவரு போட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்களேன். அரேபிய நிலப்பரப்பில் அரேபியா எங்க இருக்கு? சவுதி அரேபியாலருந்து வந்தவங்க தான் அராப்ஸ். அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஏரியா முழுக்க அராப் லேண்டாம். எப்ப இருந்து? அப்ப இவங்களுடைய வார்த்தைகள் நல்லா கவனிங்க. அராப் லேண்ட் அது. ஓகே. அராப் லேண்ட்ல அமெரிக்காவின் ஏவுகணை தளங்களை அமைத்துக் கொள்ள செயற்கையாக உருவாக்கப்பட்ட நாடே இஸ்ரேல். இப்படியெல்லாம் ஒருத்தங்க பேசினாங்கன்னா, நீங்க என்ன பதில் சொல்வீங்க அவங்களுக்கு? சொல்றாங்க பாருங்க. அதாவது மிடில் ஈஸ்ட்ல கொண்டு போயிட்டு யுஎஸ்னுடைய அந்த மிலிட்டரி பேஸ் அத கொண்டு வைக்கிறதுக்காக செயற்கையாக உருவாக்கப்பட்ட நாடாம். அமெரிக்காவிலிருந்து குண்டு போட்டால் வந்து சேராதல்லவா! சாமி நியூஸ கொஞ்சம் பாருங்க. மிசௌரி எங்க இருக்கு? மிசௌரி யுஎஸ்ல இருக்கு. மிசௌரிக்கும் ஃபோர்டோன்றது அந்த ஈரான்ல அட்டாக் பண்ணாங்கல்ல, அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அங்க. மிசௌரிக்கும், ஃபோர்டோக்கும் 11,000 கிலோமீட்டர்ஸ் தூரம். 11,000 கிலோமீட்டர்ஸ். இவங்க என்ன பண்ணாங்க, ஒரே நைட்டு, ஓவர் நைட்ல அங்க ஜெட்ஸ் அனுப்பிச்சு, யாருக்குமே தெரியாம, ஈரானுக்கு தெரியாம, ஈரான் கண்டே பிடிக்கல. உள்ள போய் குண்டு போட்டு முடிச்சுட்டு வந்துட்டாங்க. முடிச்சுட்டு சேஃபா வராங்க. இங்க இருந்து இங்க, ஓவர் நைட்ல இவங்களால போக முடியும், அமெரிக்காவால. இவர் என்ன சொல்றாரு, "அமெரிக்காவிலிருந்து குண்டு போட்டால் வந்து சேராதல்லவா?" அமெரிக்கா வந்து குண்டு போடுறதுக்காக
ஒரு மிலிட்டரி பேஸா பயன்படுத்துறாங்க இஸ்ரேல. அதுக்காக செயற்கையா உருவாக்குனாங்களாம். நேத்து இவரு பேசியிருந்தாரு பீட்டர் ஹெக்ஸெத். அத நான் போட்டிருந்தேன் போஸ்ட். நீங்க பாருங்க. ஈரான் இஸ் சர்டன்லி கால்குலேட்டிங் தட் ரியாலிட்டி. என்ன ரியாலிட்டி? உன்னால கண்டே பிடிக்க முடியாம, உன் நாட்டுக்குள்ள நான் வந்து, உன்னோட ஃபெசிலிட்டி முக்கியமாக சென்சிட்டிவ் ஃபெசிலிட்டி நீ அவ்வளவு ரகசியமா பாதுகாப்பா வச்சிருந்தாலும், நான் உன்ன முடிச்சேன் பாத்தியான்னு சொல்லி இவரு போட்டிருக்காரு. And I think Tehran is certainly calculating the reality that planes flew from the middle of America in Missouri overnight, completely undetected over 3 of their most highly sensitive sites, and we were able to destroy nuclear capabilities. And our boys in those bombers are on their way home right now. We believe that'll have a clear psychological impact on how they view the future. இதான் உண்மை. ஆனா இவரு இத புரிஞ்சுக்காம, இங்க உட்கார்ந்துகிட்டு, அமெரிக்க பேஸ உருவாக்குறதுக்காக தான் இஸ்ரேல செயற்கையா உருவாக்குனாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. அடுத்து கீழ இன்னும் ஒரே ஒரு விஷயம். இஸ்ரேல் என்று பெயரே வைக்காத இந்த நிலத்த கிபி 7ஆம் நூற்றாண்டில் பிசைன்டைன் எம்பயர்ஸ் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்றாரு. அதுல வார்த்தைய பாருங்க. இஸ்ரேல் என்று பெயரே வைக்காத ஒரு பகுதியாம். இதுக்கு நோ கமெண்ட்ஸ். இவ்வளவு அப்பட்டமாக பொய் சொல்லி மக்கள் கிட்ட பொய்ய பரப்பிட்டு இருக்காங்க. எனக்கு என்னன்னா, இவங்க இப்பயே இப்படி பொய் சொல்றாங்களே, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால, 100 வருஷத்துக்கு முன்னால மக்கள் படிச்சிருக்க மாட்டாங்க. அவங்கலாம் பாமர மக்கள். எப்படியெல்லாம் பொய் சொல்லிருப்பாங்கன்னு யோசிங்க. நமக்கு தலையே சுத்தும். நம்ம லாஸ்ட்டா போட்ட வீடியோ பார்த்துட்டு, பல பேர் எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி, "யூ டர்னா? அவங்கலாம் ஃபேக்ட் செக் பண்ணுவாங்களே! அவங்கள அப்படி சொல்றாங்கன்னு" கேட்கறாங்க என்ன. அப்ப என்னன்னா மக்கள் நம்புறாங்க. ஃபேக்ட் செக்கர நம்புறாங்க. ஆனா, இங்க மொத்த ஈக்கோ சிஸ்டமும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐடியாலஜி. ஒரே ஒரு குறிப்பிட்ட ஒரு பார்வை. அந்த பார்வைக்குள்ள மொத்த பேரையும் உள்ள அடைச்சு வச்சு, அது ஒரு பபுள். மக்கள பிரெயின் வாஷ் பண்ணி, அதுக்குள்ள கொண்டு போய் வச்சு, அப்ப இங்க பொய்ய தாண்டி வேற ஒரு ஆப்ஷனே இல்ல மக்களுக்கு. ஸோ மக்களாகிய நீங்கள் உண்மைய தேடி படிங்க. போய் ஃபேக்ட் செக் பண்ணுங்க. முக்கியமா இப்போ ஃபேக்ட் செக் பண்றேன் அப்படின்னு சொல்றவங்களே, இப்ப நம்ம ஃபேக்ட் செக் பண்ண வேண்டிய ஒரு மோசமான காலகட்டத்துக்கு வந்திருக்கோம். மக்கள் உங்கள நம்பி தான் உள்ள வராங்க. உங்க வெப்சைட்க்கு வராங்க. உங்கள Facebookல ஃபாலோ பண்றாங்க. Xல ஃபாலோ பண்றாங்க. உங்கள ஷேர் பண்றாங்க. ஆனா நீங்க சொல்றதெல்லாம் பொய்யி. மேல வைக்காத கையி. நன்றி.